வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்நிதி செல்வராணி. தலைப்பு: வாழ்க்கையின் சிற்பி. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. எண்ணம் எழுமிடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியுமிடம் அகண்டாகாரம். நாம் வீரியமுள்ள விதையாக இருந்தால் பாறையிலும் முளைக்கலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விடாது, ஆனால் நினைக்காமல் எதுவுமே நடக்காது. மனதை கோயிலாக்குவதும் குப்பை மேடாக்குவதும் அவரவர் எண்ணங்களே. நாம் கல்லாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாம் தான் சிற்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் நம் எண்ணமே கல், நம் எண்ணமே உளி, நம் எண்ணமே சுத்தியல், நம் எண்ணமே சிற்பியும் கூட. நாம் எண்ணும் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நல்ல எண்ணங்களும் நம்மிடம் வந்து சேரும். நாம் எண்ணும் எண்ணம் தீய எண்ணங்களாக இருந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களும் நம்மிடம் வந்து சேரும். எனவே எண்ணத்தில் விழிப்பாய் இருத்தல் வேண்டும். மகரிஷி அவர்கள் 6 விதமாக எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. 6 விதத்தில் தான் எண்ணம் தோன்றும் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். அதில் தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற இந்த கேட்டகரியில் தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணங்கள். அப்போது ஒரு தவறான எண்ணம் மனதில் தோன்றி அதற்கு பிறர் மன தூண்டுதல் தான் காரணம் என்று தெரிந்தால் நாம் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தீய எண்ணம் நம்மை பாவச் செயலில் இழுத்துவிட்டு துன்பத்திற்கு ஆளாகி விடுவோம். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்ணமே இயற்கையின் சிகரம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவ பெருந்தகை. எண்ணங்களை தூய்மையிலும் ஆராய்ச்சியிலும் வைத்திருப்பவர்கள் ஞானிகள். நமது மனவளக்கலையில் எண்ணங்களை ஆராய பயிற்சி உள்ளது. அதாவது முதல் பயிற்சியை எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுத்துருக்காங்க, அகத்தாய்வு என்ற முறையில். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் முழுமையடைந்தால் அடுத்த பயிற்சியான ஆசை சீரமைத்தல் கூட நமக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு எண்ணங்களை நாம் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் சரி பண்ணி திட சங்கல்பம் எடுத்துக்கொண்டோமானால் ஆசை கூட அளவோடு நின்றுவிடும். எண்ணங்களை ஆராய்வதன் மூலம் அறிவுக்கு விழிப்பு நிலை உண்டாகும். நலம் தீது உணர் ஆற்றல் உண்டாகும். வினைப்பதிவுகளை மாற்ற இயலும். எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், எண்ணத்தை அறிய நினைத்தால் அடங்கும். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது யோகம். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே, உண்பதோ எண்ணத்தால். மகரிஷி அவர்கள் கவி. எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை இரகசியங்கள் எண்ணத்துள் காட்சியாம். எண்ணத்தின் இவ்வுயர்வை இயற்கையே பேசுதென்றும் இதுவே உள்ளுணர்வென்றும் இயம்புவார் அனுபவித்தோர். எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல். எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள். எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போர். எண்ணமே அதன் நிர்வாகி. உண்மையில் நமக்கு ஒரு எதிரி உண்டு எனில் நமது உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. உலகத்தில் உள்ள குழப்பம், போர், பகை, வறுமை இவற்றை மாற்றினால் எப்படி இருக்கும் என்று எத்தனையோ பேர் மனதில் தோன்றியதால் தான் அது மகரிஷி அவர்கள் மனதில் புகுந்து உலக சமாதான திட்டம் என காரணமாக அமைந்தது. வாழ்க்கையை ஆக்கும் சிற்பி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கும் சிற்பி எது என்று கேட்டால் எண்ணம்தான். எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி. எண்ணிட இனிதே பயக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.